மலேசியாவில் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு இடம் பார்த்திங்கன்னா 10 கேவ்ஸ்ன்னு சொல்லலாம். இது மலேசியாவில் வந்து சிலாங்கூர் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய நகரம். இது வந்து கோலாலம்பூர்லேருந்து 13 கிலோமீட்டர் வடக்கு அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்தளவு நான் வந்து 10 கேவுன்னு அது முன்னாடி அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய முருகனோட சிலை தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். அது கிட்டத்தட்ட 42.7 மீட்டர் உயரம் கொண்டது. இதுதான் உலகின் மிக உயரமான முருகன் சிலையும் கூட. இதுதான் எனக்கு வந்து பெரிய அட்ராக்ஷனாக இது வரைக்கும் நான் புரிஞ்சு வச்சுருந்தது. ஆனால் அந்த குகையை போய் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த குகையோட பிரம்மாண்டம் வந்து இந்த முருகன் சிலையால் ஒரு வேளை வெளி உலகுக்கு தெரியாமல் போயிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம். மேபி எனக்கு தான் தெரிலையான்னு தெரில. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 272 படிக்கட்டுகளில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போகணும்னா வயதானவர்கள் வந்து தேர்ப்பது நல்லது, சற்று சிரமமாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு இனிய ஆன்மீக பயணம் அனுபவம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கிடைக்கும். இந்த குகையோட என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த சுண்ணாம்பு பாறைகள் அமைஞ்சிருக்கு, ஏற்கனவே அமைஞ்சிருக்க அந்த குகையோட அமைப்பு இருக்குல்ல, அது ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துது. அது இவ்வளவு பிரம்மாண்டமாக அதன் உள்ளேயே வந்து அந்த குகைக்குள்ளேயே வந்து முருகனோட கோயில் கட்டி அதை ஒரு வழிபாட்டு தலமாக அமைஞ்சிருக்கு. அதை நினச்சி பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் கூட நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இதை பார்ப்பதற்கு ரொம்ப இனிய அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடமாகவும் இதை குறித்து வச்சுக்கோங்க. இந்த சுண்ணாம்பு குகைக்குள்ளே வந்து பல கோயில்கள் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்களை வந்து சுற்றி பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணால் தான் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இந்து மதம் மட்டும் கிடையாது, பல்வேறு மதத்தினர் வராங்க. மற்றவர்களுக்கு வந்து இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு இந்துக்களுக்கு ஒரு வழிபாட்டு தலமாகவும் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து பயபக்தியோடு வராங்க. அதாவது நீ குறிப்பாக பார்க்கணுன்னா, இந்துக்கள் வந்து கால்களில் செருப்பு இல்லாமல் வராங்க, மற்றவங்கள்லாம் வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு வர மாதிரி வந்துட்டு போகிறாங்க. பட் இந்த குகையோட அழகு வந்து உண்மையில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இந்த குகைக்குள்ளே இந்த மாதிரி கோயில்கள் எப்படி கட்டி அமைச்சிருக்காங்கிறதும் ஒரு ஆச்சரியம்தான். ஒரு 400 மில்லியன் ஆண்டுகள் வயதான ஒரு சுண்ணாம்பு குகை. இது வந்து 1890ஆம் ஆண்டில் வந்து ஒரு இந்திய வணிகர் வந்து தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் தான் வந்து முருகன் வடிவில் இந்த குகையை திருப்பதை பார்த்தாரு. அதன் பிறகு முருகப்பெருங்காலுக்கு வந்து ஒரு கோவில் நிறுவினார். 1892ஆம் வருஷம் முதல் வந்து 10 கோயிலில் வந்து தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருது. 1920 வந்து குகைக்கு வந்து மரப்பட்டிகள் அமைக்கப்பட்டன. அப்புறம் வந்து 272 காங்கிரீட் படிக்கட்டுகளாக மாற்றப்பட்டது. இது வந்து மலேசியாவோட பன்முக கலாச்சாரத்துக்கு மிகச்சிறந்த உதாரணமான ஒரு இடம்னு சொல்லலாம். மலேசியாவுக்கு போனீங்கன்னா தவிர்க்காமல் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கண்டிப்பாக இதையும் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் எல்லா ஊருக்கும் கோயில்களில் போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு ஒரு இணைய அனுபவமாக இருக்கும். அந்த கோயிலை விட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூடைகள், அந்த கோயில் அடையாளமாக இருக்கிற சின்னங்கள், முருகனோட சிலை, இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை, எல்லா சுற்றுலாத்தலங்களும் போல தான் இருக்குது. இனி அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம்.